الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய ஒவ்வொரு ஏவல்களும் ஒவ்வொரு விலக்கல்களும் எங்களை சுவனத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய காரியமாகும். நாம் எல்லோரும் தெரிந்து கொண்ட விடயம், இஸ்லாம் மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் தலையிடுகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ்வின் கட்டளை அனைத்து விடயங்களிலும் தலையிடுகின்றது. அல்லாஹ்வின் ஒவ்வொரு கட்டளைகளும் ஒவ்வொரு விலக்கல்களும் அந்த மூமின் அவனுக்கு இடப்பட்ட போர்டர் ஆகும். அந்த போர்டருக்குள் அவன் நின்று கொள்ள வேண்டும். அதை மீறுகின்ற போது அது நரகத்துக்கு வழியாகும். இன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளில் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற விடயங்களுக்கு விளங்கி வைத்திருக்கிற விதமாக, அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக ஏனைய விடயங்களை புரிந்து கொள்வதில் ரொம்பவும் பொதுவாக்காக இருக்கிறார்கள். இப்லீஸ் எப்படியாவது அவனை நரகத்துக்கு அனுப்புவதற்காக ஏனைய விடயங்களை சிறுசாக எடுத்து காட்டுகிறான். அதனால் நாம் பார்க்கிறோம், தொழுகையில் ரொம்பவும் பேணுதலாக, முதலாவது ஜமாத் மிஸ் ஆகாதவராக, நோம்பில் ரொம்ப பேணுதலானவராக, திங்கள் வெள்ளி நோன்பு பிடிக்கக்கூடியவராக, ஜகாத்திலே ஒரு பக்கத்தில் நெல்லை கணக்கு பார்த்து கொடுக்கிறார், இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய வியாபாரத்தின் வருமானத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறார். இதற்கப்பால் ஏழைகளுக்கும் தர்மம் செய்கிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் அல்லாஹ்வின் பல கட்டளைகளை, எந்த குர்ஆனில் அந்த கட்டளை வந்ததோ அதே குர்ஆனில் வந்த பல கட்டளைகளை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், அதில் பராமுகமாக இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு கட்டளைகளும் அதில் சிறியது பெரியது என்று வேறுபடுத்தி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை. எதை உங்களுக்கு ஏவினானோ அதை எடுங்கள் என்றுதான் சொல்லுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை அது இப்படித்தான் அமைய வேண்டும். ஒரு வீடு, அதிலே அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில வரம்புகள். பள்ளி வாயில் அது இப்படித்தான் இருக்க வேண்டும், அது மணக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும்.
ஹஜ்ஜேனும் காபத்துல்லா அது இப்படித்தான் இருக்க வேண்டும், அதனுடைய அமல்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலேயும் அவனின் சட்டங்கள் பிரதிபலிக்கிறது. சிலதை எடுத்து நாங்கள் சிலதை நிராகரித்தால் நாங்கள் நரகம் போவது நிச்சயமாகிவிடும். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் விவாகரத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வின் சில சட்டங்களை அவனுடைய திருக்குர்ஆனில் இருந்து முன்வைக்கிறேன். இது ஒரு ஹுத்பாவில் போதுமான அளவிற்கு சொல்ல முடியாது என்றாலும் சில விடயத்தை இங்கே முன்வைக்கிறேன். அல்லாஹ் சூரத்து தலாக் என்ற ஒரு சூரத்தை இறக்கினான். விவாகரத்து. அப்ப அந்த சூரத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களை நாங்கள் தூக்கி எறிந்தால், அதை புறக்கணித்தால் அந்த சூரத் நமக்கு எதற்கு? அந்த சட்டத்தின் பெருமதி என்ன? இப்போது நாங்கள் பார்ப்போம். ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறார். நீங்கள் உங்கள் பெண்களை தலாக் செய்தால் அவர்களின் காலத்திற்கு நீங்கள் தலாக் செல்லுங்கள். அப்படி என்றால் விவாகரத்து செய்து அவள் இத்தா இருக்க வேண்டிய அந்த பீரியட் அதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற மாதிரி தலாக் சொல்லுங்கள். ஒரு பெண் மாதவிலக்கில் இருக்கும் போது தலாக் சொல்லக்கூடாது, அது எடுபடாது. மனைவியை அனுபவித்து விட்டு அவள் சோமில்லாமல் ஆனவுடன் தலாக் சொன்னால் எடுபடாது. அவள் அதிலிருந்து துப்புரவாகி இவருக்கும் தேவைப்படுகிறது, ஆனால் அவர் அவளை தொடாமல் தலாக் சொல்லணும், அவருடைய ஆசையை கட்டுப்படுத்தி. இது அல்லாஹ் கூறுகின்ற, நபிகளார் காட்டுகின்ற வழிமுறை. காலத்தையும் நீங்கள் கணக்கிடுங்கள். உங்களின் ரப்பான அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, உங்களின் ரப்பான அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் ஒரு வார்த்தையை மேலதிகமாக போடுகிறான். அவன்தான் உங்களை ஆக்கிறவன், அழிக்கிறவன், போஷிக்கிறவன், மறுமையில் எழுப்புகிறவன். எனவே அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்போது என்ன கூறுகிறான்? வலா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவர்களுடைய வீடுகளை விட்டு நீங்கள் அவர்களை வெளியிறக்காதீர்கள். அவர்களுடைய வீடு என்றால் என்ன? மனைவிக்கு சொந்தமான வீடு அல்ல, அவர்கள் குடியிருக்கின்ற வீடுகள். அதை விட்டு வெளியிறக்காதீர்கள். தலாக்தான சொல்லி முடிச்சாச்சு. இதற்கு பிறகு இவள் நம்மகிட்ட இருந்தால் என்ன? வெளியிறங்கு, எனக்கு நீ தேவையில்லை என்று வெளியிறக்காதீர்கள். அவளுடைய வீடு என்றால் வெளியிறக்க இயலுமா? நாம் வெளியிறங்குவதா? பெண்ட வீட்டில் குடியிருக்க இயலும் என்றால் அல்லாஹ் சொல்லி இருப்பான், நீங்கள் வெளியிறங்குங்கள், அல்லது அவளை பற்றிய பேச்சு வர வாய்ப்பில்லை. காரணம் அது அவளுடைய வீடு. நீங்கள் வெளியிறங்க வேண்டாம் அல்லது நீங்கள் வெளியிறங்குங்கள் என்கிற பெற்றனில் அது வரணும். வீடு என்பது அவள் கணவனின் வீட்டில் இருப்பதால் அவளுக்கு அதுதான் வீடு. நாம் இன்று மனைவிமாருடைய வீடுகளில் இருந்து கொண்டு நமது நண்பர்கள் வீட்டுக்கு வளையத்தால் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் மச்சான் என்று அழகாக கூப்பிடுறோம். ஒத்தரும் கேட்பதில்லை. எப்படி கேட்பதில்லை? ஒன்றை வீடுங்க நீ கட்டினியாண்டு கேட்கறதில்லை. என்னைட்டு அறிஞ்சனா நான் கேட்கிறேன், உங்களோட வீடு அவங்களோட பொஞ்சாயிரம் வீடாண்டு உடனே கேட்டுருவேன். அவருக்கு அது விளங்கணும் என்றதுக்காக. நமது பாஷையில நாம மனைவிட வீடை நம்முடைய வீடாக கருத்திக் கொள்றோம். குடியிருக்கின்ற உரிமை அல்லது நீண்ட காலம் குடியிருப்பதால் அதை வைத்து நாங்கள் என்ற வீடு என்று சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு பெண் திருமணம் செய்த காலத்திலிருந்து அவளுக்குரிய வீடு அதுதான். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், இப்போது விவாகரத்து முடிந்து விட்டது அல்லவா, லா துக்ரிஜூஹுன்ன, அவர்களை அவர்களின் வீடுகளை விட்டு வெளியிறக்காதீர்கள் போ என்று சொல்லணும். இந்த வசனத்தில் உங்களுக்கு இடையில் ஒரு சண்டை வந்தால் எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள்? இதற்காகத்தான் சொல்கிறோம், அல்லாஹ்வின் இந்த சட்டப்படி
நீங்கள் உங்கள் மனைவியரை உங்களுடைய வீட்டில் வைப்பது கடமை. ஏதோ சில மனோயித்தவாதிகள் தன்னுடைய வாசிக்காக அல்லாஹ்வின் சட்டத்தை மாற்றி சில மௌலவிமார்கள் உட்பட மனைவியர வீட்டில் நாம் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நியாயப்படுத்துகிறார்கள். அது வேறு விடயம். தொடர்ந்து சொல்கிறான், வலா யஹ்ருஜுன, அவர்களும் வெளியிறங்கி போக வேண்டாம். நம்மளை தெல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கு பிறகு நாம என்னத்துக்கு இங்க இருக்க, நாம நம்மட விட்ட போவோம், நம்மட உமா வாப்பட விடுவிக்கல்லவா, அங்க போவோம் என்று வெளியிறங்க கூடாது. அவர் விவாகரத்தை சொல்லிட்டாரா, அவர் 3 தலாக் சொல்லும் வரை அந்த வீட்டில தான் அவர் இருப்பார். ஏன்? அதுக்கு அல்லாஹ் காரணத்தை பின்னால் சொல்லுகிறார். ஆனா இன்று நமது சமுதாயத்தில் ஒரு சிலர் தங்கள் மனைவிமாரை சட்டப்படி திருமணம் செய்து தன் வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். வைத்துக் கொண்டு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர் வெளியிறங்கி சொல்லாவிட்டாலும் அவர்கள் பெண்கள் உடனே வெளியிறங்கி போயிடுவார்கள். உன்னோடு நீ நாம் பால்ல என்ன தலாச்சரிப்பட்ட அல்லவா, நான் போறேன் என்று அவன் படம் எடுத்துருவான். அதுக்குத்தான் அல்லாஹ் சொன்னான், உங்க 2 பேருக்கு நான் கட்டளை இடுகிறேன். ஆணுக்கு கட்டளை, நீ வெளியிறக்க கூடாது, உன் உரிமையை வைத்து நீ வெளியிறக்க கூடாது. பெண்ணுக்கு கட்டளை, அவர்கள் வெளியிறங்க கூடாது. ஏன்? என்ற வீடு இல்லதானே என்று அவர்கள் வெளியிறங்கலாம். ஒன்ற வீடுதானே என்று நீ ஆம்பளை வெளி இறக்கலாம். அழகாக குழந்தை பிள்ளை சொல்ல மாதிரி சொல்லலாம். எனவே அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ்வின் சட்டப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு கணவனின் வீட்டில் மனைவி இருப்பது. அவன் இன்னும் பல விடயங்களை சொல்லுகின்ற அதே வேளை அதே சூரத்து தலாக்கிலே பின்னர் கூறுகிறான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சக்கந்து. அதை திருப்பியும் வலியுறுத்தி சொல்லுகிறான், எங்க நீங்கள் குடியிருந்தீர்களோ அந்த இடத்தில்தான் அவர்களை நீங்க குடியிருப்பாட்டணும். இவளை நான் தலாக் சொல்லி போட்டிருந்தானே, அதனால இவளோட நாம இனி இருக்கிறல்ல என்று போட்டு நீ வேற ஒரு வீடு ஒன்ற வாடகைக்கு எடுத்து நீ குடியிருப்பாட்டணும் என்றதுக்காக நீ வேறையா இன்னொரு வீட வாடகைக்கு எடுத்து ஒன்றை செலவில் அங்க வேற ஒரு வீட்டுல வைக்கிற. அப்படி அல்ல. அதுக்கு அல்லாஹ் சொல்லான், அவர்களை உங்களின் செலவில் இருந்து, முதலாவது விஷயம், நீங்கள் அவர்களை குடியிருப்பாட்டுங்கள். எங்க? நீங்க குடியிருந்த இடத்துல. 2 பேரும் பிரியக்கூடாது. அந்த பிரிவு அதுக்கு ஒரு எல்லை போடுகிறான். பெண் அவள் அல்லாஹ்வை பயந்திருந்தால், நான் ரப்புக்கு கட்டுப்பட்டவன் என்பதை பயந்திருந்தால், அவள் இந்த குர்ஆனின் படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆண் குர்ஆனின் படி அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு நோன்புக்கு மட்டும்தான் தொழுக முறையும் நோன்பு முறையும் இதெல்லாம் விரும்பினவாடி நடக்கலாம் என்றால் அல்லாஹ் இந்த வேதங்களை இறக்கியது அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். இந்த வேதத்தின் சட்டத்தின் பெருமதி என்ன? உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் சேர்ந்த ஒரு வசனத்தின் சட்டத்தை மாற்றினால் மாத்திரலாமா? மாத்த உற்றுவையிலா? நாம் எல்லாரும் மாத்திரம் இருந்து என்ன பிரயோசனம்? செயலால மாத்திரம். பாப்பா மகனை கூப்பிடுறார், மகனே நீ டிவி பார்க்கப்படாது. மகன் சொல்லுவான், பாப்பா நான் பார்க்க மாட்டேன். மகன் பாப்பான். பாப்பா கேட்கிற நேரம் பாப்பையா இல்ல, எந்த நேரமும் பார்க்கிறது. இது பாப்பாவை எப்படி என்ன நிலையில வைக்கிற மாதிரி? அந்த பாப்பாக்கு எவ்வளவு கோபம் பெறும். நாம பாப்பா மாதிரி எப்படி செய்வோம்? எங்க நிப்பம்? ஒன்று டிவியோடையும், இல்லாட்டி புள்ளட என்னையெல்லாம் உடையும், இல்லாட்டி புள்ள செல்லு கேட்காம வளர்த்து போட்டானே அவளை என்று அவளுக்கு அடி விடும்.
இவன் டிவியை வாங்கி வச்சதால்தான் அவன் பார்க்கான்ன்றதெல்லாம் கிடையாது. 6 அடி என்னடி நீ பிள்ளைய வளர்க்கிற வளர்ப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி அன்பிற்குரிய சகோதரர்களே, படைத்த ரப்பு அழகாக சொல்கிறான், நீங்கள் குடியிருப்பாட்டுங்கள், வாஸ்கினு ஹுன்ன, அவர்களை நீங்கள் குடியிருப்பாட்ட வேண்டும். எங்கே? மின் ஹைது சகந்தும், நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே, குடியிருந்த அந்த இடத்திலே, மின் புஜுதிக்கும், உங்களின் செலவிலால். தலாக் சொல்லிட்டோம் என்று போட்டு உனக்கு என்னடி நான் காசு தர கிடையாது. நீங்க சென்ன தலாக்கால் அவள் பிரியவில்லை. ஒரு தலாக் மனைவியை சொல்லிவிட்டதால் அவள் உன்னை விட்டு பிரிந்தவளாக மாட்டாள். பிரிந்தவள் ஆனால் முழுமையா பிரியவில்லை. அவளுடன் நீ முந்தி பேசின மாதிரி கணவன் மனைவி என்ற அடிப்படையில் பேச முடியாது, உறவு கொள்ள முடியாது, தொடர்பு வைக்க முடியாது. மாறாக அவள் ஒரு புறம், நீ ஒரு புறம், உங்க 2 பேருக்கு தொடர்பு கிடையாது. நீங்க ஒரு ரூமில் தங்குவையல், அவள் ஒரு ரூமில் தங்குவார். அல்லாஹ் அழகாக வச்சு 2 பேரும் இருந்து டிசிஷன் எடுங்கோ, இதுக்கு போற வாழ்க்கையை தொடரதா, இதுக்கு போற வாழ்க்கையை முடிக்கிறதா. எவ்வளவு அவகாசம்? 3 பீரியட். ஹைல் வரலையா 3 மாசம். ஹைல் வராத சிறு வயதில் கல்யாணம் முடித்தா அதுக்கு 3 மாசம். சில பிள்ளைகள் 14 வயசுலயும் குமராக இருக்கும், வீட்டுல 12 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. வாழலாமா? குர்ஆன் ஏழும்ங்கிறது தெளிவாக குர்ஆன்ல அது பெரிய சட்டம். சிலர் இஸ்லாத்தை தங்களுடைய மனோ இச்சைப்படி விளக்கம் கொடுக்க முற்பட்டதால் சிறு பிள்ளை கல்யாணம் கூடாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதில் சில தௌஹீத் உலமாக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான் தலாக்குடைய பாடத்திலேயே. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே மிக தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அல்லாஹ்வின் இந்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது எப்படி? இது ஒரு விடயம். தலாக் என்றால் நாட்டிலே தலாக் என்பது விவாகரத்து செய்கின்ற போது காவியார் முன்னிலையில் தலாக் சொல்லப்படுவது. இது நாட்டின்படி. மார்க்கத்திலே நான் என் மனைவியை பார்த்து உன்னை நான் விவாகரத்து செய்து விட்டேன் என்று சொன்னால் அது தலாக் தான். அது காலுக்கிட்ட போறது சட்டப்படி காவின் கொப்பிய கென்சல் ஆக்குற மாதிரி. எப்படி ஒரு கல்யாணம் நடக்கிற போது மாமனார் மருமகன் ஒலிகாரர் அங்க சாக்கி வைத்து உங்களுக்கு என் மகளை திருமணம் செய்து தந்தேன் என்று சொன்னால் கல்யாணம் முடிந்து விட்டதோ அது மாதிரி தான் இருக்கும். எத்தனையோ பேர் தன் மனைவியை வீட்டிலே தலாக் சொல்லியிருப்பார்கள். உன்னை நான் பிரிந்து விட்டேன், இனிமேல் எனக்கு உன்னோடு வாழ விருப்பம் இல்லை, நான் வாழ்வதில்லை, உன்னை நான் பிரிந்து விட்டேன். பிரிந்து விட்டேன் என்றால் தலாக் சொல்லிவிட்டேன். தலாக் கண்டால் அரபுல சொல்லது பிரியிறங்கிற தமிழ். அப்படி சொன்னாலே ஒரு தலாக் தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிற போது விவாகரத்து செஞ்சாலே நீங்க 2 பேரும் வேறாகி 2 தில்லிக்கு போகக்கூடாது. அவளை நீ வேறு என்று விரட்டாதீர்கள், நீ அவளும் வெளியிறங்கி ஓட வேண்டாம். படைத்த ரப்பின் கட்டளை வானுலகில் இருந்து இந்த 2 பேருக்கும் இறங்குகிறது. இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துவதின் முதல் பங்கு திருமணம் செய்கின்ற கணவன். அதனால் நீ கல்யாணம் முடிக்க போறையா, உனக்கு கடமை உனக்கென்ற ஒரு வீடை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவோ ஏற்பாடு செய்துவிட்டு திருமணம் செய்து உன் மனைவியை கூட்டி வருவது. இதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம். எத்தனை 100 பயான் இந்த வாயினால் உங்களுக்கு எத்தனையோ விதமாக இது சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் பெரிய பெரிய லொக்கர்களை கொண்டு வந்து வச்ச மாதிரி உசும்பாது லொக்கர் அப்படியே மனைவிர வீட்டிலேயே கல்யாணம் முடிச்சு அண்டில் இருந்து இந்த மாதிரி அப்படியே குந்திக்கிறீங்க. ஒத்தாராலும் உசுப்பு இயலாது, கிளம்புறாள் இல்லை. மலைகளை உடைச்சு கிளம்பினாலும் தௌஹீத் பேசுறார்கள், மார்க்கம் பேசுறார்கள், 11 ரக்காத்துக்கு சண்டை உடிக்கிறார்கள்.
இன்னும் எல்லா சண்டையும் முடிக்கிறார்கள். கத்தன் நீங்க மாட்டேன் என்கிறார்கள். அப்படியே மலை கிளம்பினாலும் நாங்கள் கிளம்ப மாட்டோம் என்று அப்படியே குந்திக்கிருக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி சகோதரர்களை இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும்? தற்செயலாக நீங்கள் வாழ்கின்ற உங்களது மனைவியின் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிய வேண்டி வந்தால், சரி தலாக் சொல்லிட்டேன், தலாக் சொல்லிட்டேனா இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்த என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கான், எந்த செலவில் அவனை குடியிருப்பாட்டன், அவன் வெளியிறங்க கூடாது, நானும் வெளியிறக்க கூடாது. அப்ப நானும் அங்கான் இருக்கணும். இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு பிறகு ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து இவ்வளவு காலமும் வாழ்ல நேரம் நாம கவனிக்கல, சரி தலாக்குடைய சட்டத்துக்காவது வீடு ஒன்றை வாடகைக்கு எடுப்போம். எடுத்து தலாக் சொல்லப்பட்டதுக்கு பிறகு அவ கூப்பிடுறது, நீ இதான் இருக்கணும் அல்லவா, எந்த வீட்டுல இருக்கணும், இது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான் அல்லவா. மனைவியை கூப்பிடுறாரு, என்னத்துக்கு இதா இருக்கிறதுக்கு எந்த வீட்டுக்கு வா, நீ ஒரு புறமாயிரி நான் ஒரு புறமாயிருக்கேன், எந்த செலவில் உனக்கு செலவை கட்டுறேன். இது சாத்தியமா? யோசனை செய்து பாருங்கள். என்ன நம்முடைய மார்க்கம் என்ன விளையாட்டா? ஒரு அழிவுக்கும் ஒரு நோக்கத்துக்காகவும் எத்தனை ஆர்ப்பாட்டம் உலகத்திலே. நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பிழையான முறையில் சமுதாயத்துக்கு எடுத்து காட்டுகிறோம், பிரச்சாரம் செய்கிறோம். நீ உயிரோடு இருக்கிற போது செய்ய வேண்டிய வேலை, மனைவியோடு வாழ்ந்த போது செய்ய வேண்டிய வேலை. சிலர் நினைக்கிறார்கள் என்னவென்றால், இவ்வளவு காலம் நாம பிள்ளையும் பெற்றுட்டோம், வாழ்ந்துட்டோம், 5 பிள்ளை, மகனுக்கு மூத்தவனுக்கு 20 வயசு, இது போல நாம வெளியிறங்கி மனைவியை கூட்டி ஒரு வாடகை வீட்டு எடுத்து இருக்கிற ஊட மச்சினமா இருக்க அவனுக்கு போக வேண்டிய சொத்து தானே இவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கும். அதனால அவர் அங்க போனார், மச்சினமா இருக்கு நாம கொடுப்போம் என்று இதுக்கு பிறகு நாம யோசிக்கிறா. ஏதோ வாழ்ந்துட்டோம், இன்னும் 10 வருஷம் தானே அனுபவிச்சு விட்டு நாம ஏதோ மௌத்தாகுவோம். இதான் இஸ்லாமா? 50 வயசு வரை நான் குடிச்சிருந்தேன், இன்னும் 10 வயசு தான் இருக்கு, என்னத்துக்கு நாம குடிய நிப்பாட்ட தொடர்ந்து குடிச்சிக்க போவோம் நினைக்கிறது. இவ்வளவு காலம் நான் பட்டி இருந்தேன், இப்பதான் எனக்கு 60 வயசுல ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, தாடியும் பழுத்து போயிட்டு எல்லாம் போயிட்டு நானும் ஆட்டம் கண்டுட்டேன், திண்ட வட்டி மாதிரி கடைசி வரை திண்டோடு மௌத்தாகிறானே, இப்படித்தான் நினைக்கிறது. ஆனா உனக்கு சக்கராத்து வரப்போகிற காலம் நெருங்கினான், இன்னும் திருந்தணும். காலம் நெருங்க நெருங்க பயம் பெறணும். வாலிபர்கள் இறப்பதை விட வயதாளிகள் இறப்பது கூட. உலகாலம் நான் புல செஞ்சிட்டேன், இனியாவது அல்லாஹ்க்கு பயந்து வாழ்வோம். யாராருக்கு சேரணுமோ சேரதை சேப்பிப்போம், நாம பியோவாக மௌத்துக்கு ரெடியாகுவோம் என்று நினைக்கணும். அப்படி இல்லாமல் ஆம்பளைகளுக்கெல்லாம் போக வேண்டியதை மச்சாமார் எடுத்ததால் ஆண்கள் எல்லாரும் எங்க இருக்கிறார்கள், இவரை போல பொன் வீட்டில் இருக்கிறதால் அங்க பிரச்சனை நடந்து பிரிவு நடந்து 1000 பிரச்சனைகள். அன்றைக்குரிய சகோதரே, எனவே அல்லாஹ்வுடைய இந்த திருமறை வசனம், இந்த சூரத்து தலாக் உங்களுக்கு தெளிவாக உங்கள் விவாகரத்தை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறான்? அந்த பெண் ஒரு மோசமான வெளிப்படையான அருவருப்பான ஒரு காரியத்தை செய்தால் தவிர அப்பதான் அந்த பெண்ணை வீட்டு விட்டு வெளியேறக்கணும். உதாரணமா, பொம்பளை விபச்சாரம் செஞ்சுட்டா, ஒரு தப்பான பொம்பளை, அல்லது நமக்கிட்ட இருந்தா மர்டர் பண்ணி போட்டுருவா, அதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. எத்தனை நேரம் லாமனை எடுத்து உடம்புல ஊத்திருக்காள், திடீரென ஊத்தி போட்டு நெருப்பை வச்சிருவாள். இந்த மாதிரி நடந்தால் நாம மர்டர் பண்ணதா நம்மளோட கேஸ் முடியும். அதனால ரொம்ப ஆபத்து. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் உரிய முறையில் பெற்றோர்களை அணுகி அந்த காரியத்தை கையாள வேண்டும். அப்படி இல்லையா, சாதாரணமா குடும்ப வாழ்க்கை நடக்கிற சண்டைகள், அது என்னென்ன விதத்தில் எல்லாம் சண்டையாக முடியுது அதை நான் சொல்ல தேவையில்லை. பொம்பளை வாயை திறந்தாலும் சண்டை, ஆம்பளை கொஞ்சம் கோபம் வந்த சண்டை, அந்த சண்டைகள்ல வாய்கள் வரம்பு மீறி எங்கே போய் கொண்டிருக்கும். என்னென்றாலும் பிரச்சனை. ஒரு நாள் முழுசாக தன் மனைவியோடு பேசியதெல்லாம் அன்பான வார்த்தைகள் தான் என்ற வாழ்க்கையோடு வாழ்கின்ற குடும்பங்கள் குறைய. என்னையாவது ஒரு சண்டை, குட்டி குட்டி சண்டைகள் நாளாந்து மந்துக்கு போகும்.
அவர் போயிருப்பா ஒன்ன சொல்லி திருத்தேலாது என்று அவர் போவாரு. அவருக்கு அவன் ஏதாவது சொல்லுவார். இப்படி என்ன நடந்துக்கிருக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, படைத்தரப்பு விவாகரத்து ஆன பின்னாலும் அந்த குடும்பம் நல்லாக இதற்கு பிறகாக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் மனைவியின் கணவன் மனைவியை தன்னோடு தான் வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதை சொல்கிறான். இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். யார் இந்த அல்லாஹ்வின் வரம்புகளை மீறினானோ ஃபகத் வலம நஃப்ஸஹு, அவன் தனக்கே அவன் அநியாயம் செய்து கொண்டான். அநியாயக்காரர்கள் யார்? அவன் அநியாயக்காரன். பொஞ்சாயிர வீட்டுல குடியிருக்கவன் அநியாயக்காரன். நான் சொன்னேன், ரப்பு தெளிவாக சொல்கிறான். யார்? இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள், போர்டர்கள். யார் இந்த போர்டர்களை மீறுவானோ ஃபகத் வலம ظுல்முன், அநியாயத்துக்கு செல்வது, அவன் தனக்கே அநியாயம் செய்து கொண்டான். தனக்கு தானே அநியாயம் இழைக்கிறான். பின்னால சொல்கிறான், லா தத்ரி லஅல்ல அல்லாஹ யுஹ்திஸு பஅத ذلك அம்ரா. இந்த அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குது. அது ஏன் தெரியுமா? இவ்வளவு அழகா சொல்கிறான், உனக்கு தெரியாது, இதற்கு பின்னர் அல்லாஹ் இன்னொரு விடயத்தை உருவாக்கலாம். அதாவது ரெண்டு பேரும் மீண்டும் சேருவதற்கு ஒரு வழிவகுக்கலாம். இந்த 7 வானம் பூமியை படைத்தவன், நம்மளுடைய சிந்தனைகளை படைத்தவன், நம்மளுக்கு சிந்திக்கிற நரம்புகளை வைத்தவன், அவனுக்கு தெரியுமல்லவா நமது சுபாவம். காலையில் ஆத்திரப்படுவான், பொண்டாட்டி ஜம்மத்துக்கும் தேவலம்பான், மாலையில் கண்ணே கண்மணியே நீ இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது என்று ஓடி வருவான். போனேன் கடைக்கு போனேன் சோரரங்கல்ல, நீ எனக்கு இப்படி வாழ்ந்திருந்தாய், என்னோட இப்படி எல்லாம் இருந்திருந்தாய், எனக்கு நீ செய்த நலவுதான் வருகுது, கெட்டதெல்லாம் உனக்கிட்ட வந்தா தாண்டி வருகுது என்று அப்படி ஓடி வந்து இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படி என்னது சாவல் உண்டு. கோழிக்கு பின்னால வெரசனாப்பில போடுக்கு பின்னால இரவாய்க்கு ஆள மைண்டு மாறி எல்லாம் மாறி. இதான் மனுஷன். இந்த சுவாவன் ரப்புக்கு தெரியும் அல்லவா. ஒரு நாள் ஒரு பொழுது பொறுக்க முடியாத இந்த ஆம்பளை. அதே மாதிரி தான் எத்தனை பொம்பளைகளும் இருப்பார்கள். கெட்ட பலாய் பிடிச்ச பொம்பளை இருக்கிறாள் போல நல்ல குலமுள்ளவளும் இருக்கிறாள். ஆம்பளையிலும் 2 தரப்பும் இருக்கிறது. எனவே அவளும் பின்னரும் இவள் பிடித்த பிடிவாதத்தினால் இவன் இந்த முடிவெடுத்தாள் அல்லவா, பிறகு அவளுக்கு சூடரங்கினும் அவர் வெறுவாரு. நான் உன்னை தலாக் சொல்லி போட்டேன், இனி நீ உன்னோட வாழ்றல் என்று போனார் அல்லவா. வார நேரம் அவள் ஓடி வந்து பக்கத்திலே புருஷனை வந்து கட்டி பிடிச்சி கொளறி அழுது அவள் தன்னை அப்படியே அவனுக்கு முன்னால் ஒரு அடிமையை போன்று ஆக்குகிறாள். இதை பார்த்ததும் கணவனுக்கு ஏத்தின ஏத்தமெல்லாம் அப்படியே பைப் உடைஞ்சு தண்ணி வாயிற அப்புறம் அவளை முறங்கி முடிச்சு. அன்பிற்குரிய அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், தலாக் சொல்லிக்கையா, உனது மனைவியை உன் வீட்டை விட்டு வெளியிறக்காதே, உன்னோட வச்சுக்கோ. பெண்ணே நீ வெளியிறங்கி போகாதே. அல்லாஹ் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த முறையிலே அழகான ஒரு விடயத்தை உருவாக்குவான். மீண்டும் நீங்கள் நல்ல முறையில் வாழ வாய்ப்பிருக்கிறது. இது எப்படிங்க நாம நடைமுறைப்படுத்துவது? அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கான வழி என்ன? இன்று என்ன நடக்கிறது? ஒரு சின்ன பிரச்சனை என்றாலே அவர் வெளியிறங்குகிறார். வெளியிறங்கினால் வர முடியாது. கோபம் தனியும் வரை அன்றிரவு வரமாட்டார். மனைவி எதற்கும் வரலாம் என்று காத்துக்கொண்டு கதவை அப்படியே தாப்பால் போடாமல் அப்படியே அறப்பூட்டிலே வைத்திருப்பாள். 12 மணி ஆயிட்டு வரல. இவர் மச்சானோட அவரை கூட்டாளிமாரோட சேர்ந்து கொண்டு கடற்கரையில் அங்க இந்த சிகரெட்டை குடிச்சு போர்ல மச்சான் இப்படி 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 என்று காய்ச்சி கொண்டே இருப்பார். இவள் இப்படி 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 என்று. இப்ப திருப்பி அவர் இறங்கி போகணும். அதே அவரை விடல தானே.
அவருக்கு ஒரு பக்கம் வெக்கம், சிலருக்கு கொஞ்சம் என்றால் ஈகோ, உச்சியில தட்டும் பெறமாட்டார்கள். அவள் நம்ம கேசி போட்டாள், அவளை உடன்தான் ஏசுறாள். பொம்பளை ஏசும் போது கொஞ்சம் என்றா நமது பகுதியில் என்ன வார்த்தை வரும்? தேவையில்லாட்டி விருப்பம் இல்லாட்டி விட்டு போறான். எடுத்தெடுப்புல முதல் வார வார்த்தை விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போறான் நம்பாள். அவள் சொல்றாள், அவளை என்ன விட்டு போட்டு போக சொல்லிட்டாள். மரவனை எப்படி சொல்ற? நல்ல காலம் தும்பு கட்டால அடிக்காம விட்டாள். நீ அவளை விட்ட இருந்துக்கு அவளுக்கு அடிச்சால், அவளுக்கு பேசினால், அவளுக்கு என்னடி என்று சொல்லி உரத்து பேசினால், கதைச்சால் அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும். எந்த வீட்டில இருக்காய்? எங்க அப்பா அந்த பூமியில வெள்ளாம செஞ்சுக்க அதுல திண்டுக்கிறிக்காய்? நீ உழைக்கிற கவர்மெண்ட் சம்பளம் 20,000 கிளம்பி டெஸ்ட்ல விட்டுறாய். அது ஒன்றுக்கும் காணா. வாழ்க்கை உள்ள போகுது என்னத்தில? இதுல எந்த சொத்தில திங்கிறதும் என்ற, இருக்கிறதும் என்ற, அனுபவிக்கிறதும் என்ற, எல்லாமே என்ற என்னோட அதுல அவரை விருப்பத்துக்கு இல்லாட்டி அடிக்கிறது, உதைக்கிறது, ஏசுறது, சத்தம் போறது. அப்ப அவன் என்னத்தை சொல்வாள்? விட்டுட்டு போறானே, உங்களா இங்க வச்சிருக்க சொன்னேன். என்னெல்லாம் வார்த்தை வரும் பெண்களுக்கு. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம தன்மானம் இழந்து பிறகு வெளியில சென்ற நாம் திரும்பி வருவோம். வர முடியாத நிலை. ஏன் எனது வீடு இல்லை? தற்செயலாக ஒரு தரம் வெளியிறங்கி வந்தோம், 2 தரம் வெளியிறங்கி வந்தோம், 2 நாளில் வந்துடுவார்கள், சில 3 நாளைக்கு பிறகு வந்துடுவார்கள். இப்படி தொடர்ந்து விளையாடிக்க வீட்டில் எல்லாரும் சிரிப்பார்கள். பக்கத்து வீட்டுக்கு தெரிய வரும், மானம் மரியாதை போகும், ஊருக்கு தெரிய வரும். இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான், நீ தலாக் சொல்லிட்டியா, சாக்கியோ சலாக்கச்சல், ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவளை மீண்டும் மீட்டி எடுப்பதற்கு கணவனுக்கே உரிமை இருக்கிறது. அதுக்குத்தான் இஸ்லாத்தில் ரஜஅய்யத்தான தலாக்கு, மனைவியை மீண்டும் சேர்த்து முழுமையாக வாழ்வதற்கு கணவனுக்கே முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட அந்த தலாக்கு முதலாவது தலாக்கு, 2வது தர தலாக்கு என்று அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். 3 தலாக் சொல்லப்பட்ட பின்னால் தான் வெளியிறங்க வேண்டும். இந்த வசனம் இதை மட்டும் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எங்கட குடும்ப வாழ்க்கையை அமைக்கணுமா இல்லையா? தலாக் செல்லத்துக்காக ஊடுகட்டுறதா ஊற்றுற இல்ல. தலாக் கொண்டி வாழ்க்கையில ஏற்பட்டாலும் படைத்தரப்பின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற விதமாகத்தான் நாம் வாழ வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அவர்களுடைய விவாகரத்துக்கான அந்த இத்தாவுடைய காலத்தை அடைந்து கொண்டால், இத்தா முடிய போகுது, மாதவிலக்கு வளமையாக வரக்கூடிய பெண் அவள் 3 பீரியட்டை கண்டு கொண்டால் அவளுடைய பீரியட் முடிஞ்சிடும். இப்போது நெருங்குது முடிய போகுது. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபம்சிகுஹுன்ன பிமாரூஃப், ஆண்களுக்கு கட்டளை, நல்ல முறையில அவளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இங்க வா என்று கூப்பிட்டு அவளும் நாம போறதா இல்லையா என்றால் போனால் திருப்பி அடிப்பானு உதைப்பானு பயத்தில் இருக்கலாம் சில பெண்கள். அவளுக்கு அந்த ஊர்ல இருந்தால் அந்த சந்தர்ப்பம் பெறும். உம்மாட விட்ட போன அந்த சந்தர்ப்பம் பெறுமா? ஓடி வந்து அவனும் கூப்பிடுறதற்கும் பெருமா? அவ உம்மாட விட்ட இவர் இங்க, இந்த உம்மாட விட்ட இந்த உமா நோண்டி விடுவா, அந்த உமாவும் பக்கத்தில் வாரவன் நோண்டி விடுவார்கள். அவள் தேவலன் அவனுக்கு அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நமக்கு எத்தனை மாமன மகள் மாமியின மகள் எவ்வளவு இருக்காங்க, இவளோட அழகானது இருக்கு, நீ ஆம்பளை முடியுங்கிறான். அப்ப பிரியறதுக்கு இன்னும் இடவழி கூடும். அங்கால மறுபக்கம் எந்த ஒரு பெண்ணாயினும் ஆணாயினும் தாங்கள் வாழ்க்கையில் பிரிந்து கொண்டால் அவர்கள் மற்றவரை சந்திக்கிற போது அவர்களின் பழக்கம், அவர்களின் சிந்தனை போக்கு தன்னை நியாயப்படுத்துவது. ஒரு பெண் புருஷனை விட்டு எதிரியை போன்று வெளியிறங்கி வீட்டுக்கு போய்விட்டால் புருஷனுடைய எல்லா குறைகளையும் அள்ளி அள்ளி கொட்டுவாள். சிலர் அண்டர் கிரவுண்ட்ல நடந்ததையும் சொல்லுவாள். தன்னை நியாயப்படுத்தணுமே, அவள் தான் போல. இவர் என்ன செய்வார்? தன் கூட்டாளிமார் நண்பர்களை சந்திக்கிற போது சொல்லுவார், அவள் இப்படி அவள் இப்படி அவள் இப்படி, சின்ன சின்னதெல்லாம் பெருசாக்கி பலூன் மாதிரி ஊதி ஊதி அதை அப்படி பெருசுமாகி காட்டுவார்.
அப்ப ரெண்டு பக்கத்தாலும் கெட்டவளாக சித்தரிக்க, கெட்டவராக சித்தரிக்க, வாழ்க்கையை பிரிப்பதற்கான சைத்தானுடைய வேலைகள் நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொன்னான், உங்களுக்குள்ளே பிரச்சனையா உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க, இத்தா முடியும் வரை, அதுவரை நீ மீட்டி எடுக்கலாம். மற்றவருக்கு அந்த குறை வெளியில் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ரெண்டு சிந்தனை வேணும். ஒன்று இஸ்லாமிய அறிவு, அதை பற்றிய சிந்தனை இருக்கணும். இரண்டாவது மனிதாபிமான சிந்தனையும் இருக்கணும். சிலர் மார்க்கம் இல்லாமல் இருக்கும், நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். என்னதான் குறை இருந்தாலும் அவள் நாளைக்கு ஒருத்தனோட வாழத்தான் வேணும். எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஒத்து போவதில்லை, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை, இந்த சுவாபம் பேர் அவட சுவாபம் பேர என்று ஒரு நல்ல முறையில் அட்வான்ஸா சிந்திச்சு அவளை எந்த குறையும் நான் செல்ல மாட்டேன், எங்களோட ஒத்து போகல என்று சிந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் இருப்பார்கள். அவங்க இஸ்லாம் இல்லாம வேறு மாத்திரம் இருப்பார்கள். அதே நேரம் முஸ்லிம் அண்டிருந்துக்கு மாறி அவளை பத்தி கழுவுறதும் இவனை பத்தி கழுவுறதுமாக இருக்கக்கூடிய இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் உங்களுக்குள்ளே வச்சு உங்களோட குறைகளை சரி பாருங்கோ, வெளியில போடாதங்கோ, வெளியில போட்டா நாரி பைத்திரும் என்றான். சுப்ஹானல்லாஹ், படைத்த ரப்பு எவ்வளவோ அவனுடைய அறிவின், அவனுடைய திட்டத்தின் தாற்பயங்கள், அதில் உள்ள தத்துவங்கள் நமக்கு விளங்காது. எவ்வளவு அழகாக திட்டமிட்டு இருக்கிறான். அதை நாம மாத்தி அமைச்சு அல்லாஹ் உண்டா வைக்க சொன்னா இல்ல, நாம பொண்டாடி வீட்டுல இருந்து வாழ்க்கையை தொடங்கினால வெளியிறங்கி நாம போயாச்சு, அவளும் அவளோட வீட்டு இருக்கிறாள். இப்ப அவன் போன காலத்துல 2 அடி வாங்கி ஒவ்வொரு நாளும் அடி வாங்குற பொம்பளை சிலர் இருக்கிறார்கள். அவன் இல்லாத காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனவே சகோதரர்களே, ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய அந்த எல்லையை, காலத்தை அவர்கள் அடைந்து கொண்டால் நல்ல முறையில் அவங்கள சேர்த்துக் கொள்ளுங்க, இல்லையா நல்ல முறையில அவர்களோடு பிரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்சு சேர்த்துக் கொள்ளக்கூடிய மனசு எனக்கிட்ட வரல. அவளும் பணிஞ்சு ஓடி என்னை சேர்த்துக்கொள்ள என்று ரிக்வெஸ்ட் பண்ணல, அந்த பணிவாளத்தை காணல. அப்ப இவர் இதாவுடைய காலம் முடிஞ்சு இப்ப என்ன செய்வார், பிரிச்சு ஊட்ட அனுப்புவார். அது வரையிலே இவ்வளவு காலமும் மனைவி இல்லாத மனைவியாக இருந்தான். மனைவி ஆனா மனைவி இல்ல. சில சட்டங்கள், செலவு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, அவளுடைய குறைகள் வெளியால் தெரியாமல் வைத்துக் கொள்வது போன்ற அனைத்து விடயங்களும் மானம் காத்து மறைத்து 2 பேரும் பக்குவமாக இருக்க வேண்டும். இருந்தார்கள். இப்ப பிரிஞ்சிட்டார்களா? ஆனா அவங்கள்ட்ட முந்தி நான் சொன்ன மாதிரி உறவுகள் எதுவும் இருக்காது, தொடர்புகள் எதுவும் இருக்காது, ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுற அந்த சந்தர்ப்பங்கள் இருக்காது. அவ வேற வேற. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதை சொல்லி போட்டு சொல்கிறான், 2 உங்களிலே நேர்மையானவர்களை சாட்சியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வாழ்க்கையில பிளவு ஏற்பட்டு இவர் தலாக் சொன்னதுங்கிற விடயம் 2 அல்லாஹ்வை பயந்த 2 பேர்கள் சாக்கி ஆகணும். இந்த அல்லாஹ்வை பயந்த சாக்கி எடுக்கிற இந்த காலத்துக்கு ரொம்ப கஷ்டம். காசிக்கு சாக்கி எடுக்கலாம், அல்லாஹ் பயந்தவர்கள் என்று சாக்கி சொல்லவர்கள். ஆனால் இந்த விவாகரத்தை பொறுத்தவரையில சாதாரண குடும்பத்துக்கு உடனே அதை தெரியப்படுத்தி, சம்பந்தப்பட்டு தெரியப்படுத்தி அதை சாக்கி ஏற்படுத்துகிற விடயம் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நபிகளுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா அங்கு யாரை சாக்கியாக ஏற்படுத்தினாரோ அவர்களுக்கு சொன்னான், அல்லாஹ்விற்காக இந்த சாக்கியத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். ஏண்டா சில நேரம் கணவன் தலாக் செல்லல் என்ற ஒரு செய்தி வந்துடும். செல்லல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக. எனவே தலாக் சொல்லப்பட்டால் சாக்கியை ஏற்படுத்திக் கொள்ளணும். ذلك يُعَظُ به من كان منكم من كان يؤمن بالله واليوم الآخر ومن يتوكل على الله فهو حسبه. இது உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பினாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும், மறுமை நாளையில விசாரணை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா இல்லையாண்டு, உண்ட விருப்பத்துக்கு நீ குடும்பம் நடத்தினா இல்லையாண்டு விசாரணை இருக்கு. பெஞ்சாதி விட்டு தஞ்சம் அடைஞ்சிக்கு உண்ட விருப்பத்துக்கு கேட்ப நீ சட்டத்தை மாற்றி அமைச்சான்னு விசாரணை இருக்குது. எனவேதான் நீ மறுமை நாளை நம்பினால் அப்படியானவங்களுக்கு இது அல்லாஹ் விடுகின்ற உபதேசம். யார் அல்லாஹ்வை பயந்து நடப்பாரோ அவருக்கு அல்லாஹ் பிரச்சனைகளுக்கு விடுவை ஏற்படுத்துவார். நம்ம அல்லாஹ்க்கு பயந்து நாம செய்து கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிரச்சனை வந்தாலும் அதபாக இருக்கும், விடிவாக இருக்கும். நாளைக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நீங்க நல்ல முறையில் வர வாய்ப்பு இருக்கு. நாம அல்லாஹ் பயராம வரம்பு முறை நடக்கிறதால எல்லாமே குழப்பம். எனவே அன்பிற்குரிய சகோதரே,
இது கங்கால இன்னும் பல விடயங்கள் வருகிறது. அடுத்த உபதேசங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்ளலாம். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எங்களுடைய எல்லா விடயங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு பழக வேண்டும். குர்ஆனை படியுங்கள். இந்த குர்ஆனை எடுத்து நீங்கள் மொழிபெயர்ப்பை பார்க்கிற போது இதில் உள்ள சட்டத்தின்படிதான் என் வாழ்க்கை போகிறதா என்ற சிந்தனையோடு பாருங்கள். எந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையோடு மோதுகிறதோ, உங்களுடைய வாழ்க்கை அந்த வசனத்தின்படி இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் மறுமை நாளை நம்பியதின் அடையாளம். அப்போதான் நமக்கு மறுமையின் விமோசனம். எங்களுடைய தொழுகை மட்டும் வைத்து நாம் சொர்க்கம் போக முடியாது. அன்பிற்குரிய சகோதரே, சிறுநீர் கழித்தார், அதிலே அவர் மறைத்துக் கொள்ளவில்லை, அதனால் ஒருவர் நரகவாதியாகிறார். கபருடைய வேதனை. ஒரு காரணம், ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னது சஹாபி. யோசனை செய்து பாருங்கள், எதை வைத்து அல்லாஹ் பிடிப்பான் தெரியாது. இன்னொருவர் கோல் மூட்டினார், அவர் அங்கே கபரிலே தண்டிக்கப்படுகிறார். இன்னொருவர் உரிமை இல்லாமல் நபிகளார் பங்கு வைப்பதற்கு முன்பு தன் சொத்திலே பங்கு வைத்தார், கை வைத்துக் கொண்டார். பங்கில் வெறும் அதற்கு முந்தி அவசரப்பட்டு விட்டார், நரகம் போகிறார். இப்படி எத்தனை உதாரணத்தை படிச்சிருக்கிறோம். எனவே ஒரு டோட்டல் சூரத்துல் பக்ராவில் விவாகரத்துடைய சட்டங்கள் நிறைந்து இருக்கிறது. குர்ஆனிலே தான் கூடுதலாக வந்திருக்கிறது. நாங்கள் அந்த வசனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனோ இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் தொழுது நோன்பு பிடிச்சு சக்காத்து கொடுத்து நரகம் போக வேண்டி ஏற்படும். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். மறுமை நாளை நம்பி இருந்தால், மறுமையை பயந்து உங்களின் வாழ்க்கை